Hi friends, welcome to புதுவாயிலாட்டி யூடியூப் சேனல். இப்போ நம்ம போன வீடியோ மாதிரி நம்ம அன்பாக்ஸ் இல்லாமல் இப்போ புதுசாக ரீசைக்கிள் பண்ணலாம். இந்த பேட்டரி ஃபேனை டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு எப்படி ஓட வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மட்டும் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம். இந்த 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் நம்ம வந்து அந்த மோட்ரு இந்த ஃபேன் எல்லாம் மொத்தம் கனெக்ட் பண்ணி இதுவில் ஓட போகிறோம். டேரெக்ட் 230 வோல்ட் சப்ளையில். இது வந்து இது இண்டிகேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது வேலை வந்து நம்ம எந்த இண்டிகேட்டர் வாங்குகிறோமோ அதை பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சுவிட்சு இது வந்து கேவிபி. இது வந்து இந்த ஃபேனோட ஒயரை வந்து இது குத்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுத்து நம்ம டேரெக்டாக கொடுக்கறதுக்கு தான் இது யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது ஃபுல்லாக ரெடி பண்ணலாம். டேரெக்டாக முதல்ல இதெல்லாம் அவுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ண முடியும். இதெல்லாம் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்ரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக இதுவாகிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இந்த பேட்ரி வந்து 12 வோல்ட் பேட்ரி. நம்ம தேவையான ஆர்ட்ஸ் பவர் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டு தான் பேட்ரி நடக்குது. இப்போ இதுக்குள்ளே நான்லாம் யூஸ் இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இந்த ஃபேனில் ஓடுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே மதர் போர்டு, இந்த கேபிள் வர லைன் எல்லாமே போயிடுச்சு. நம்ம தான் ஃபுல்லாக நம்ம ரீசைக்கிள் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த இது எடுத்து நம்ம முதல்ல ஜாயிண்ட் அடிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம். இது எப்படி நம்ம செட் பண்ணுறேன்னு என்ன பண்ணுறேன்னு. முதல்ல இது கரெக்டாக உள்ளே ஃபிட்டாக வர மாதிரி வச்சு வைக்கிறதுக்கு முதல்ல டிரான்ஸ்ஃபார்மரை ஃபுல்லாக இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டை போட்டதை இதில் ஃப்ரெண்ட்ஸ் கட்ட முடியாது, இல்லைன்னா கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது அசம்பிள் பண்ணிட்டு இதை டிரான்ஸ்ஃபார்மர் ஃபுல்லாக இது பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த ஒயரிங் இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல் இதுவும் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபுல் இந்த சின்னோண்டு இது இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் கரெக்டாக செட் ஆகிருந்தால் தான் நம்மளுக்கு இது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சுவிட்ச் மாட்டலாம் உள்ள. இது செப்பரேட்டாக நம்ம போட்டதா இது இல்லைன்னு இல்லைன்னா நம்ம நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அதை கேட்ட மாதிரி பாட்ஸ் இருந்தால் இது இருந்தால் சுவிட்ச் இருந்தால் வரலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது வச்சு கரெக்டாக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுவும் மாட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் எந்த இடத்துல மாட்டோன்னே உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஎன்பியை அது ஃபேனோட மோட்டர்லேருந்து 2 ஒயர் எடுத்து பிளாக்கில் இருக்கிற பிளாக்லேயும் நம்ம கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள தான் இது ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு இதோட லைனை தான் நம்மளுக்கு இப்போ இது கொடுக்க போகிறோம். இதோட லைன்னா நம்மளுக்கு ப்ளூவும் எல்லோவும் நம்மளுக்கு இது கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் தோடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இண்டிகேட்டரை ஃப்ரண்ட்லேருந்து எடுத்து இண்டிகேட்டர் ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துட்டு நம்மளுக்கு ஸ்க்ராப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி ஸ்க்ராப் பண்ணிக்கிறது பாருங்கள். இப்படி ஸ்க்ராப் பண்ணிட்டுனா இண்டிகேட்டர் மேலே இது ஆகிடும், ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கு நம்ம இந்த கனெக்ஷன் எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே நார்மலாக கொடுக்குற மாதிரி இந்த கேஎன்பி அதில் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அது கேஎன்ஏக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதோட
பாட்டம் இந்த பேட்டரி வைக்கிற பாட்டம் பேக்கில் வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். அந்த ஹோல்ஸில் வந்து இந்த ரெண்டு ஒயரை உள்ள இது பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எடுத்துகிட்டு இந்த ஒயரோட கனெக்ஷனில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரை வச்சு போட்டு அந்த கேபிள் எப்படி இருந்தாலும் செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இண்டிகேட்டர் லைட் வந்து எப்பவுமே அதில் இருந்தால் தான் நம்மளுக்கு இண்டிகேஷன் இது ஒரு இண்டிகேஷன். இது நான் இதை டேப் ஃபஸ்ட்டு நான் இப்போ திருப்பி இது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேப் அடிச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ். டேப் அடிக்கலைன்னா நம்மளுக்கு வந்து லைன் வந்து ஃபுல்லாக எல்லா எர்த்து வந்து இதுவாகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எர்த்து வேறு கொடுக்கல, அந்த டேப் அடிக்கலைனால அந்த எர்த்து வந்து எல்லா இடத்துக்கும் இதுவாகும். மோட்டரில் போயிடுச்சுன்னா நம்ம ஃபேன் போடும்போது மோட்டரில் கைப்பட்டு எதனா பசங்க எதனா கை வச்சா லைன் வரும். அதெல்லாம் இதனால தான் டேப் அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இண்டிகேஷன் ஒயரோட இதுவும் நம்ம இதுவும் நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோல்ஸில் அந்த இண்டிகேஷன் ஒயரோட இதுவும் நம்ம இதில் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா பிளாக் ஒயர் வந்து மெயினுக்கு போகிறது நியூட்ரலு, ரெட் ஒயர் வந்து நம்மளுக்கு இதுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெட் ஒயர் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக லைனுக்கு போகிறதும், ஒரு பிளாக் ஒயர் இது போயிடுச்சுன்னா இது அவுட்ஃபிட் இது விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மட்டும் டேப் அடிச்சிக்கணும். அவுட்ஃபிட் டேப் அடிச்சா இப்போ இந்த ஒயருக்கு எக்ஸ்ட்ரா இது போட்டு மட்டும் நம்ம வெளில அவுட்ஃபிட் வச்சிக்கினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒயருக்கு எக்ஸ்ட்ராவும் இந்த ஒயர் கேசிங்கும் நம்ம எடுத்து வச்சுக்கின்னு நம்ம இப்போ இதை அவுட்ஃபிட் இதை மேலே டாப்பில் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாப்பில் தான் நம்மளுக்கு இதுவாகுது காலியாகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இது கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லாமல் ஒரு 2 வேலை செஞ்சுக்கிறேன். இந்த எல்லோ ஒயரும் இந்த ப்ளூ ஒயரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஜாயிண்ட்டு போட்டு நம்ம வெளில எடுத்துன்னு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேசிங் இது செட் பண்ணுறதுக்கு நான் இன்டோரில் வச்சு நம்மளுக்கு செட் ஆகலாம், அதனால் அவுட்டோரில் வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மேலே டாப் டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதை அவுட்டில் எடுத்துன்னு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எல்லோ கலர் ஒயர் மொத்தம் பேக்கேஜ் பண்ணுறது பார்த்தோம். ஃபுல்லாக பேக்கேஜ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கேஜ் பண்ணிட்டு எல்லோ ஒயரும் ப்ளூ ஒயரும் தனியாக இருந்தது. அந்த எல்லோ ஒயர் வந்து ஜாயிண்ட் வச்சு நம்ம தான் சொன்னோம் இண்டிகேட்டர் ஒயரும் எல்லோ ஒயரும் ஜாயிண்ட் வச்சிட்டோம். இன்னொரு இண்டிகேட்டர் ஒயரும் ப்ளூ ஒயரும் சேர்த்து ஜாயிண்ட் வச்சுட்டு நம்ம தான் கேஎன்ஏல நம்ம எப்படி தெரியுமா நம்ம இது தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம பொறுத்து தான் நம்ம எதில் இது அடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இது பண்ணிவிட்டு நம்ம டேப் அடிக்கிறது தான். நம்ம டேப் அடித்து முடிச்சுட்டு நான் டேப் அடிச்சுட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
கேஎஸ்சி இப்போ கேஎன்சிஏவை நம்ம மொத்தம் ஜாயிண்ட் அடிச்சுட்டு மொத்தம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஜாயிண்ட் அடிச்சிட்டோம். ஃபேன்லேருந்து 2 ஒயர் நம்ம மோட்ரு ஒயர் எடுத்தோம்ல அந்த ஒயரை வந்து என்னது ரெட்லேயும் இதுலேயும் அடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒயரை நம்மளுக்கு உள்ள பேட்ரி கேஸில் வச்சு இதோ ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஃபேன் நான் ரெக்க போட மாதிரி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெக்க போட்டல. இப்போ ரெக்க போட்டு இப்போ நார்மலாக நம்ம இப்போ இதை ஓடி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்த்துட்டு ஓடும். இப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு காற்று ஸ்லோவாக ஓடிச்சு. இப்போ வந்து கரெக்டாக ஓடும். நம்ம பேட்டரியில் இருக்கும்போது நம்ம மீடியம் 12 வாட்ஸ் தான் ஓடும். இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் காற்று. இதை பாருங்களா, இந்த ஷர்ட் இதுவும் ஆகுது. இதை ஓகே, இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.